ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. 1 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது சாலமோன் ராஜாவுடைய அற்புதமான ஒரு பதிவு, தேவனாய் கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இளைப்பாறுதலை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சாலமோன் ராஜா தீரு ராஜாவை பார்த்து, ஈராம் மன்னனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என் தேவனாய் கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்திருக்கிறார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோன் ராஜாவுடைய நாட்கள் சமாதானத்தின் நாட்கள். சாலமோன் ராஜாவுடைய நாட்கள் யுத்தம் இல்லாத நாட்கள். சாலமோன் ராஜாவுடைய நாட்கள்ல சின்ன பஞ்சாயத்து கூட வரல, அது அமைதி நாட்களாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட நாட்களை தேவனாய் கர்த்தர் நமக்கு தர அவர் போதுமானவா இருக்கிறார். அப்ப தாவீதுடைய நாட்களை பார்க்கும் பொழுது யுத்தத்தின் நாட்களாக இருந்தது. சாலமுடைய தகப்பனாகிய தாவீது நாட்களை பார்க்கும் பொழுது எங்கும் யுத்தம் தேசத்துல. அப்ப தாவீது மிக பிரம்மாண்டமான போர்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் சாலமுடைய நாட்கள்ல சின்ன போர் கூட வரல, அது சமாதானத்தின் நாட்களாக இருந்ததை பார்க்கிறோம். அப்ப நெருக்கடியின் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் வரும் என்று நாம் கணித்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை போராட்டங்கள் சபைக்கு வரும் பொழுது, பிரச்சனை போராட்டங்கள் குடும்பத்துக்குள் வரும் பொழுதுதான் தேவனுடைய திட்டம் வெளிப்படும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி மட்டும் அல்ல, மாறாக தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணியும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க கூடும் என்பதற்கு தெளிவான விளக்கமாக அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப தாவீதுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது எங்கும் யுத்தம் இருந்தது. அப்ப தேவாலயம் கட்ட நேரம் இல்லை, திருச்சபை கட்ட தாவீதுக்கு நேரம் இல்லை, ஒரு அழகான அரண்மனை கட்டுவதற்கு கூட தாவீதுக்கு நேரம் இல்லை. தாவீது எங்கும் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்ப அமலேக்கரை ஒடுக்க வேண்டியிருந்தது, அம்மோனியரை ஒடுக்க வேண்டியிருந்தது, பெலிஸ்தரை ஒடுக்க வேண்டியிருந்தது. அப்ப எபூசியரை ஒடுக்கி எருசலேமை கைப்பற்ற வேண்டியிருந்தது. அப்ப தாவீது காலங்கள்ல யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா சாலமோன் நாட்கள்ல யுத்தம் இல்லவே இல்லை. பிரைஸ் காட். எனவே யுத்தம் இல்லாத நாட்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரச்சனை போராட்டங்கள் இல்லாத நாட்களுக்கு நேராக, வியாதிகள் வறுமைகள் இல்லாத நாட்களுக்கு நேராக நம்மை நடத்துவாராக. அந்த சாலமோன் நாட்கள் சமாதானத்தின் நாட்களாக இருந்தது. சாலமோன் நாட்கள் அற்புதத்தின் நாட்களாக இருந்தது. எனவே அந்த அற்புதத்தின் நாட்கள் இந்த நாள்ல நமக்கு உண்டாவதாக, திருச்சபைக்கு உண்டாவதாக, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அப்ப ஈராம் மன்னனை பார்த்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறார், ஒரு மனுஷனை அனுப்புகிறார். என்ன தேவாலயத்தை கட்ட வேண்டும், இப்போ திருச்சபையை நான் டெவலப் பண்ண ஆக வேண்டும், திருச்சபை கட்ட வேண்டும். எனவே லெபனான்ல, லீபனோன் வனத்திலிருந்து, லெபனான் தான் லீபனோன், அப்ப லீபனோன் வனத்திலிருந்து எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் மரம் வெட்டுவதற்கு திறமசாலி அல்ல, ஆனா தீரு நாட்டு மக்கள், அந்த தீருடைய அந்த தீவின் மக்கள் திறமசாலிகளாக இருந்தார்கள். எனவே எங்க தேவனுக்காக திருச்சபை கட்ட வேண்டும் என்பதற்காக கேதுரு மரங்களை நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லும் போதுதான் இந்த வார்த்தை வருவது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல சாலமோன் நாட்கள்ல அமைதியாக இருந்ததுனால அழகான தேவாலயத்தை கட்டுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. 13 ஆண்டுகள் பார்த்து ஒரு அரண்மனை கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. பார்வோனுடைய குமாரத்திற்காக ஒரு 13 ஆண்டுகள் அற்புதமான ஒரு அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறார். தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் என்று அற்புதமான தேவாலயத்தை கட்டி கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னா, சுற்றிலும் இடையூறு இல்லை, சுற்றிலும் விரோதியும் இல்லை. இந்த காலை வேளையில விரோதி இல்லாத நாட்களாக தேவன் நமக்கு நிச்சயம் தர முடியும். ஆனால் நம்முடைய சிந்தனை என்னவென்றால், ஒரு வியாதியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான சாட்சியை கேட்டு பழகி அப்படிப்பட்ட சாட்சிகளுக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு அட்டாக்ல இருந்து வெளியே வந்துட்டோம் பிரதர், ஒரு பெரிய விபத்துல 15 பேர் இறந்து போயிட்டாங்க, கர்த்தர் என்ன மட்டும் காப்பாத்திட்டாரு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய சாட்சியை கேட்டு மிரண்டு போகிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை, அப்படி நினைக்கிறோம். இல்ல நீங்கள் விபத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் காப்பாற்றப்படுவதே பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஆமா, வியாதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, அதுவே பெரிய சாட்சியாக இருக்கிறது. அப்ப நெருக்கடிக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, நெருக்கடிக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்லக்கூடிய சாத்தானின் தந்திரத்தை நம்பக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் பைபிள்ல போட்டிருக்கு. சாலமோனின் நாட்கள் சமாதானத்தின் நாட்களாக இருந்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப சாலமோன் நாட்கள் நம்ம விரும்பும் பொழுது நிச்சயமாய் அமையும். ஆமா, இப்ப தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது ஒரு போர் வீரனாக இருந்தார். அப்ப கரடியை முறியடிக்கக்கூடிய வீரன், சிங்கத்தை கிழித்து போடக்கூடிய வீரன், அப்ப கோலியாத்தை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய வீரன் தான் யாரு? தாவீது. அப்ப தாவீது நாட்கள்ல பெலிஸ்தர் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அம்மோனியர், அமலேக்கியர்கள், ஸ்தோத்திரம், எபூசியர் எல்லாத்தையுமே தாவீது ஆண்டு கொண்டிருந்தார், ஒடுக்கி வைத்திருந்தார். ஆனா சாலமோனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பெரிய ஞானி மாத்திரம்தான்,
ஒரு பெரிய திறமசாலி அல்ல, ஒரு பெரிய போர் வீரன் அல்ல. அப்ப ஸ்தோத்திரம், சாலமோன் உன்னத பாட்டை எழுதினாரு, பிரசங்கி எழுதினாரு, நீதிமொழியில் எழுதினாரு. ஆனால் ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகவே இல்லை. அப்ப பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இன்றைக்கு சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு தலைவன் மடிந்து போனால் அல்லது மறைந்து போனால் கட்சியில் உடைகிறது. ஆமா, தேசத்தின் தலைவர்கள் மடிந்து போனால் மற்ற தேசம் அந்த தேசத்தை மிரட்டுகிறது. ஆனால் இங்க பார்க்கும்போது தாவீது எத்தனையோ தேசத்தை அடிமைப்படுத்தி இருந்தும் ஒரு தேசமும் யாரை மிரட்டல, சாலமோனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணவில்லை. காரணம் என்னவென்றால் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அமைதியை இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு சமாதான காரணர் என்று பேர் வைக்கிறோம், பேர் இருக்கு. சமாதான காரணர், சமாதான கர்த்தர். அப்ப சமாதானத்தை கர்த்தரை நாம் நிச்சயமா என் வாழ்க்கையில சமாதானத்தை தாரும் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே சமாதானத்தை தர போதுமானவா இருக்கிறார். அப்ப இளைப்பாறுதலை தேவன் தர போதுமானவா இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இன்னத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்ப இந்த உலகம் இளைப்பாறுதலை தர முடியாது பிரதர், இந்த சினிமா இளைப்பாறுதலை தர முடியாது சிஸ்டர். அப்ப ஐபிஎல் மேட்ச், அந்த மேட்ச் எதெல்லாம் பாக்குறோம், ஒரு சற்று நேரம் ஒரு மகிழ்ச்சி மாத்திரம்தான். அப்ப நல்ல ஒரு இளைப்பாறுதல் தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான் தர முடியும். அப்ப இயேசு மாத்திரம்தான் ஒரு நல்ல இளைப்பாறுதலை தர முடியும். சாலமோன் ராஜாவுக்கு அந்த இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அது தந்ததுனால தான் தேவாலயத்தை கட்டுவதற்காக நேரம் எடுக்கப்பட்டது. அப்ப தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆண்டுகள் ஆகிறது. அப்ப தாவீது ஸ்தோத்திரம் கட்டக்கூடாது இருந்தது. ஏன்னா டைம் இல்ல, கர்த்தரும் அதை விரும்பல. ஏன்னா அநேக யுத்தத்தை செய்திருக்கிறார், கைகள் புறம் கரைபடிந்து விட்டது யுத்தம். ஆனால் சாலமோனுடைய கரங்களை பார்க்கும்பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக இருந்தது, அது தூய்மையான கரங்களாக இருந்தது, தூய கரங்களாக இருந்தது. எனவே கர்த்தர் சாலமோனை விரும்பினார். அப்ப தாவீதை சொல்லும் பொழுது, உன் கற்பப்பிறப்பாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னதை பார்க்கிறோம். இப்ப அந்த ஆலயம் நீங்க தான், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் பைபிள் சொல்லுது. அப்ப நம்மளா யாரா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். அப்ப நம்முடைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக சமாதானத்தை விரும்ப வேண்டும், சமாதானத்தை சந்தோஷத்தை தேவன் தருவார் என்பதை நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல வியாதியில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். வியாதியிலிருந்து வெளியே வருவதற்காக தேவனாய் கர்த்தர் செயல்படுவார். அப்ப நீங்க விசுவாசிக்கும் பொழுது, வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். அப்ப தேசத்துல ஒரு வேலை பொருளாதாரம் குன்றி போயிருக்கலாம், தேசத்துல ஒரு ஜிடிபிங்கிறாங்கல்ல, தேசத்தினுடைய காரியங்கள் ஒருவேளை மந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் தான் என்று ஒரு அந்த நிலைப்பாட்டுக்குள் வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். அப்ப சாலமோனுடைய நாட்களை நாம் விரும்ப வேண்டும், அது சமாதானத்தின் நாட்களை விரும்ப வேண்டும். சில நேரம் பார்க்கும்போது எப்போதும் நம்ம கேட்கக்கூடிய காரியம், நெருக்கடி வரும். ஆமா, நெருக்கடி வரும்போதுதான் எழுப்புதுங்கிறோம். இல்ல, நெருக்கடி வராமலே எழுப்புது நடந்து கொண்டிருந்தது சாலமோன் நாட்கள்ல. நெருக்கடிங்கிற ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, பிரச்சனை இல்லை. சாலமோன் நாட்கள்ல 40 ஆண்டுகள் அப்படியே சூப்பரா போச்சு. 40 ஆண்டுகளும் பரிசுத்த ஆவியுடைய பயங்கரமான ஆளுகை இருந்தது. அவன் பக்கத்து எந்த நாட்டுக்காரன் கூட சிந்திக்கல, சாலமோனுக்கு விரோதமா எழும்பணுங்கிற சிந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இடையூறும் இல்லை. இடையூறு என்பது எதை குறிக்குது அப்படின்னா, அப்ப ஒரு கட்சியில இருந்து அப்படி கட்சியை பிரிச்சுட்டு அப்ப இடையூறு பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. குடும்பத்துக்குள்ள சில பேர் இடையூறு பண்ணி கொண்டே இருப்பார்கள், திருச்சபைக்குள்ளாக இடையூறு பண்ணி கொண்டே இருப்பார்கள். இப்ப சாலமோன் நாட்கள்ல இடையூறு பண்ணது கூட அந்த ஸ்பிரிட் வேலை பார்க்கல. அப்ப இடையூறு பண்ணக்கூடிய அசுத்த வல்லமையும் வேலை பார்க்கல, ஸ்தோத்திரம், விரோதிங்கிற அந்த அசுத்த வல்லமையும் வேலை பார்க்கல. இங்க பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சாலமோனை தெரிந்து கொண்டதுனால பரிசுத்த ஆவியானவர் சரியாக நடத்தினார். இந்த நாள்ல இடையூறு இல்லாத சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் இந்த நாள்ல உங்களை கொண்டு செல்வாராக. தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இடையூறு இல்லாத சூழ்நிலை, இடையூறு இல்லாத திருச்சபை, இடையூறு இல்லாத ஊழியம், இடையூறு இல்லாத குடும்பம், இடையூறு இல்லாத ஸ்தோத்திர தொழில், அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்ப நம்ம மைண்டு பார்க்கும்போது ஒரு இடையூறு வரணும், இடையூறு வந்தாதான் டெவலப்மெண்ட். அப்படிலாம் இல்லை, இடையூறு வரவில்லை, விரோதிகள் வரவில்லை. ஆனாலும் சாலமோனுடைய டெவலப்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அவன் சாலமோனை பார்க்கிலும் எந்த ஒரு மன்னனும் பணக்கார மன்னன் அல்ல. சாலமோனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை போல எங்கும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்ற கர்த்தர் ஆண்டு கொண்டிருந்தார். ஆமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதுல 1ல வாசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தர் எருசலேமை பார்த்து சொல்றார். ஆமா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ல சொல்றேன். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம்.
அப்ப எருசலேமை பார்த்து, எருசலேமை பட்சமாய் பார்த்து பேசி உங்கள் போர் முடிந்தது என்று சொல்லுங்க. அப்ப எருசலேமை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை. அப்ப எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. அப்ப எருசலேம் சமாதானத்துக்காய் வேண்டிக் ஆவிக்குரிய எருசலேம் என்பது நீயும் நானும் தான். அப்ப மனவாட்டி ஆகிய சபைதான் எருசலேம். அப்ப எருசலேமை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே போரை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறோம். எங்க பார்க்கும்போது ஒரே போர். ஆமா, அமெரிக்கா ஈரான் யுத்தம், ஆமா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம், ஆமா, ஆரம்ப நாட்கள் இருந்தே இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் பல ஆண்டுகளாக. அப்ப எங்க பார்க்கும்போது போரை குறித்து பார்க்கிறோம். இலங்கையில அப்ப போர் முடிஞ்சு. அப்ப இலங்கையில பார்க்கும்போது 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில விடுதலை புலிகள் எல்டிடி அப்ப போர் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த போர் முடிந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டா. இன்னைக்கும் பார்க்கும்போது அநேக வாழ்க்கையில மனதுல ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும். ஆமா, மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவிக்கும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சத்துக்கு போர் நடந்து கொண்டே இருக்கும். ஆமா, பரிசுத்த ஆவியான சொல்வதை ஸ்தோத்திரம். ஆமா, பரிசுத்த ஆவி சொல்வதை நம்முடைய ஆவி கேள்விப்படுகிறது, ஆனால் மாம்சமோ எதிர்த்து நிற்குது. ஆமா, செபிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் பரிசுத்த ஆவி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் மாம்சம் என்ன செய்யுது? அதை எழுந்து நிற்குது. அது விரோதமாய் போர் செய்கிறது. அந்த போரை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் போர் செய்கிறதோ, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நம்முடைய காரியங்கள் போர் செய்கிறதோ, அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள்ல உங்கள் போர் முடிந்தது என்று அறிக்கை செய்யுங்கள். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போர் முடிந்தது. சமாதான கர்த்தர் சாத்தானை சீக்கிரமாய் கால்களிலே கீழே நசுக்குவார். அப்ப என் கால்கள் கீழே சாத்தானுடைய வல்லமை நசுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேள்களை மிதிப்பீர்கள் சொன்னாரே, பாம்புகளை மிதிப்பீர்கள் சொன்னாரே, சகல விதமான அற்புத அடையாளங்கள் செய்வீங்கன்னு சொன்னாரே. விசுவாசிகளுடைய அடையாளம் என்ன? அவர்கள் அற்புதமாய் அந்நிய பாஷை பேசுவார்கள், அற்புதங்களை செய்வார்கள். ஆமா, சாவுக்கு எதுவான எதை குடித்தானோ தெரியாம குடிச்சதுனால, தெரிஞ்சு குடிச்சா அது தற்கொலை ஆயிரும். அப்ப தெரியாம உனக்கு காலிபுரம் நினைச்சா கூட அது ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே போர் முடிந்தது என்று தேவன் டிக்ளேர் பண்ற. போர் முடிஞ்சிச்சு. சிலுவையில போர் முடிஞ்சு, சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கியாச்சு. இப்ப மறுபடியும் போர் 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 கூடாது. போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. யுத்தம் முடிஞ்சோன்னா அவன் வீட்டுக்கு போயிடணும், கர்த்தர் நம்ம இப்ப இளைப்பாறுதலுக்குள்ளாக தந்திருக்கிறார். அப்ப எருசலேமை பட்சமாய் பேசி உங்கள் போர் முடிந்தது என்று சொல்லுங்க. அதுக்கு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருடைய கைகளை ரெட்டிப்பா, டபுள் மடங்கு ரெட்டிப்பா என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, பிரச்சனை போராட்டங்களை அனுபவிச்சிருச்சு. இப்ப நம்ம கர்த்தருடைய கைகளில் சில நேரம் நிறைய அனுபவிச்சிட்டோம். பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது, தேவனுக்கு விரோதமாய் தூரமாய் போகும் பொழுது, பிசாசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவிசுவாசமாய் நடக்கும் பொழுது நிறைய அனுபவித்து விட்டோம். ஊழியத்தை அனுபவித்து விட்டோம், தொழில்களை அனுபவித்து விட்டோம், தனிப்பட்ட குடும்பங்களை அனுபவித்து விட்டோம், தேவனுக்கு விரோதமாய் எழும்புவதனால பல காரியத்தை அனுபவித்து விட்டோம். இனி அந்த போர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எந்த போர் என்றால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு நம்ம பரிசுத்த ஆவியான உதவியோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஸ்தோத்திரம் போர் முடிந்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வார்த்தை கீழ்ப்படிவோம். அற்புதமாய் அந்த சமாதானத்தின் நாட்களை ருசி பார்த்த சாலமோன் ராஜாவை போல நாம் ஒரு சமாதானத்தின் நாட்களை ருசி பார்க்க வேண்டும். தேசத்துல ஒரு சமாதானம் வேண்டும், அதுக்காக செபிக்கணும். தேசத்துல சமாதானம் வேணும், தேச மக்களுக்குள்ள சமாதானம் வேணும். எங்கும் சமாதானம். சாலமோன் நாட்கள்ல எங்கும் மன அமைதி, எங்கும் ஒரு இளைப்பாறுதல், அது தேவன் தர விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும் பொழுது, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8. இதை எழுதுறது யாருன்னா சாலமோன் தான் எழுதுற. அவர் சாலமோன் நாட்டு சொல்லும், அவர் சொல்ல யுத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா யுத்தம் பண்ண ஒரு நாள் இருக்கிறது, ஆனால் சமாதானம் பண்ண ஒரு நாள் இருக்கிறது. அவன் சொல்லுங்களேன். அப்ப சிநேகித்து கொண்டிருக்கிறோம். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. இப்ப பார்க்கும் பொழுது யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. நிறைய யுத்தம் பண்ணிட்டோம். நிறைய யுத்தம் பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்யணும்? சமாதானத்தின் நாட்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சமாதானத்தை விரும்பும் பொழுது, சமாதானத்தை நிச்சயமாய் விரும்பக்கூடியவர்களுக்கு பலிக்கும் பிரதர், அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் சமாதானமாய் ஓடி வாழ விரும்புகிறேன்னு சொல்லும்போது அதுக்குரிய காரியத்தை படிக்கும். அதுக்குரிய காரியங்கள் நிச்சயமா படிக்கும். இல்ல நான் சில பவுல் மாதிரி பல போராட்டங்களை போராடி தான் ஜெயிக்க விரும்புறேன், பல காரியத்தை சூழ்நிலையை போராட்டத்தை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் மைண்ட்லயே இருப்பாங்க.
அப்படிப்பட்ட கர்த்தர் அந்த சூழ்நிலை கொண்டு வருவார். இல்லை நான் மன அமைதியோடு சில காரியம் செய்ய விரும்புகிறேன், இளைப்பாறுதலோடு ஊழியம் செய்ய விரும்புகிறோம், இளைப்பாறுதலோடு தேவனோய் சார்ந்து இளைப்பாறுதலோடு அந்த காரியத்தோடு மூவ் பண்ண விரும்புகிறோம்னா அப்படிப்பட்ட காரியமும் அந்த விதியும் அந்த லாவும் நிச்சயமா என்ன செய்யும், வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு தான் பைபிள் ஆதாரம் போட்டிருக்கிறது. சாலமோன் நாட்கள்ல ஒரு யுத்தமே இல்லை, சின்ன பஞ்சாயத்து இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லைங்கிற அந்த காரியம் இல்லை. காரணம் என்னவென்றால் தேவனாய் கர்த்தர் எங்கும் ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். ஆமா, இளைப்பாறுதல் தர முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும் போது அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. அப்ப சொல்லும் பொழுதே சமாதான பிரபு. ஆமா, சமாதான பிரபு நிச்சயமா நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். இயேசு அதுக்காகத்தான் வந்தார். ரோமர் ராஜ்யத்தை காலி பண்ணி விட்டுட்டு, ரோமர் படையை காலி பண்ணிட்டு இவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க விரும்பல. அதுக்கு வரணும்னா அதுக்கு நியாயபதி காலத்துல ஜட்ஜஸ் காலத்துல நியாயபதி காலத்துல எத்தனையோ பேர் எழுப்பியிருந்தார். கிதியோனை எழுப்பியிருந்தார். ஒவ்வொரு டயத்துல ஒவ்வொரு ஆளும் எழுப்பி கொண்டே இருந்தார். ஆனா இப்ப இயேசு வந்தது அதுக்காக அல்ல. ரோமரை காலி பண்ணி விட்டுட்டு, ரோமர் படைகளை காலி பண்ணிட்டு, சீசரை காலி பண்ணிட்டு, அகஸ்டஸை காலி பண்ணிட்டு கொண்டு வரணும் அப்படி விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் அவருக்கு மக்கள் சரீரத்து பிரமாணம் ஆவியில பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவம் செய்து அதுக்கு அடிமையா இருக்கு. அதுல இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று இயேசு வந்தார். ஆமா, வியாதிகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஆமா பிரச்சனைகள், பில்லி சூனி, அசுத்த வல்லமைகள், இப்படிப்பட்ட கட்டுகள், இதுல இருந்து விடுதலாக்க வேண்டும் என்று தான் வந்தாரு. ஆமா, ஆட்சி மாற்றத்துக்குலாம் வரல, அல்லது ஏதோ ஒரு ஆளை அதுக்கப்புறம் இன்னும் அப்படி இல்லை. அது காலங்காலமாக ஏதோ ஒரு கட்சிகளும் அதிகாரங்களும் ராஜ்யங்களும் ஆண்டு கொண்டு இருக்கும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை, அது ஆண்டு கொண்டு இருக்கும். ஆனா இவர் வந்தார் எதனா, நீ நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்தவ மக்கள், அவனுடைய பிள்ளைகள் ஒரே சார்பா இருந்தக்கூடாது. ஒரே கட்சிக்கு சார்பா, ஒரே காரியத்துக்கு சார்பா இருந்தக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும். தேவ சித்தம் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய காரியம் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஜெபிக்கணும். அப்ப சொல்லும் பொழுது யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்ப சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு பிரதர். அந்த நாட்கள் உங்க சமாதானத்தின் நாட்களாக போவதாக. அநேகர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரிகளுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. நீங்கள் தேடக்கூடிய நிம்மதியையும் நீங்கள் தேடக்கூடிய சமாதானத்தையும் இயேசு இன்றைக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியாளர் இன்றைக்கு தருகிறார். சங்கீதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் அதை வாசிக்கிற சங்கீதம் 122 சங்கீதம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அலங்கம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. அப்ப அலங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா உங்களை மதில், ஒரு நாட்டுடைய அந்த எல்லை பாதுகாப்பு. நம்ம வீட்டுல பார்க்கும்போது அந்த காம்பவுண்டு வால், காம்பவுண்டு வாளுக்குள்ள என்ன செய்யறோம், சேஃபா இருக்கும். அப்ப உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அந்த அந்த இதுல காம்பவுண்டு வாளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை தருகிறார். காம்பவுண்டு வாள் அல்லது எல்லை, தேசத்தின் எல்லை என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்குது. ஆனா அந்த பாதுகாப்பு மேல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாதுகாப்பு மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதுல பரிசுத்த ஆவியுடைய கை இருக்கணும். அவருடைய வல்லம் இருக்கணும். அப்ப உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப சுகம் எங்க இருக்க வேண்டும் என்றால் அரண்மனைக்குள்ளாக. உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்க வேண்டும், சுகம் இருக்க வேண்டும். உன் வீட்டுக்குள்ள வியாதி இருக்கக்கூடாது, உன் வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்கக்கூடாது, உன் வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், அப்படி போராட்டம் இருக்கக்கூடாது. உன் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம். அது எப்படின்னா ஒரு நதியை போல பாய வேண்டும், ஏசியார் சொல்லப்பட்டு. அப்ப சமாதானம் நதியை போல என்ன செய்ய வேண்டும், பாய வேண்டும். எனவே இந்த நாள்ல சமாதானத்தை தேடி வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நிச்சயமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். நிச்சயமா அதை விசுவாசியுங்கள். அப்ப அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வியாதி வந்த பிறகு நம்ம ஜெபிக்கிறோம். வியாதி வந்த பிறகு ஆண்டவரை இந்த வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வரும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் வியாதி இல்லாத நாட்கள் இருக்கும் போதே ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டாம். வியாதி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவரே நீ தந்த ஆரோக்கியமான சரீரத்துக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களுடைய சரீரம், எங்களுடைய குடும்பத்துடைய சரீரங்கள், எங்கள் குடும்பத்துடைய உறுப்பினருடைய சரீரங்கள், திருச்சபையினுடைய சரீரங்கள், மக்களுடைய சரீரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஹெல்த்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்க கூடாது, அதுக்கு முன்பாகவே ஜெபிக்க வேண்டும். ஆரோக்கியமா இருக்க வேண்டும். ஆரோக்கியமா இருக்க வேண்டும். விபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார்
அது நல்ல விஷயம்தான், அது பெரிய மேட்ரு இல்லை. விபத்தே நடக்காத சூழ்நிலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமா, அப்ப என்னுடைய மோசே சொல்லும் போது உன் சமூகம் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று மோசைக்கு ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுக்குற. ஆமா, நீங்க வரல நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. யாத்திரா புத்தகத்துல வாசிக்கிறோம், நீங்கள் இஸ்ரவேல் மக்களோடு நான் வேற தூதனை வேணா அனுப்புறேன், நான் வரல அப்படின்றார். ஏன்னா இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். 10 முறை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். இளைப்பாறுதல் அனுபவிக்கதான் கூட்டு வர்றாரு. ஆனா இளைப்பாறுதல் அனுபவிக்கக்கூடிய மைண்ட் அவருக்குள்ள இல்ல பிரதர். இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள, அநேக மக்களுக்குள்ள அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கக்கூடிய மைண்ட் செட் இல்ல. காரணம் என்னவென்றால் கர்த்தர் நடத்துகிறாருங்கிற எண்ணமே இல்லை. அதான் பிரச்சனை. கர்த்தர் தேவையில்லை சந்திப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற அந்த சிம்டம்ஸே இல்லை லைஃப்ல. அதான் பிரச்சனை. அப்ப இங்க பார்க்கும் போது என்ன அப்படின்னா 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இச்சித்தார்கள் தேவைகளை. எது தேவையோ அதை கேட்க எதையே கேட்டுக்கிட்டு இருந்தான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். தாகத்துல யாரும் சாக விடல. வாதில செத்து போனான். யாரும் தாகத்திலேயோ பட்னியில சாகல. ஆனா இவங்க சொன்னக்கூடிய காரியமெல்லாம் தாகத்திலே செத்து போய் விடுவோமோ, அல்லது பசி பட்டினிலே செத்து போய் விடுவோமோ, இதைத்தான் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனா கர்த்தர் யாரையும் தாகத்துல சாக விடவில்லை, வனாந்தரத்தை பட்டினி பசியிலே தாக விடவில்லை. ஆனா இவர்கள் தான் பசியிலேயே பட்டி செத்து போயிடும் பயந்துகிட்டே இருந்தான். ஆனா கர்த்தர் அப்படி நடத்தவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஒரே கர்த்தரை காண்டாக்கிட்டாங்க, அவரை கோபப்படுத்திட்டாங்க. இப்ப கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, நடத்தி வந்த மோசையை பார்த்து, எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்த மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் வேறொரு தூதனை வேணா உனக்கு முன்னாடி அனுப்புறேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க, ஏன்னா நானே உங்களை காலி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது இவர் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சமுத்திரம் இறக்கமாயிரும் சொல்லி இறக்கத்துக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த பிறகு உங்க சமூகம் என்னை நடத்தாவிட்டா நாங்க இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அப்ப சொன்ன ஒரு வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் சொல்ற. இது பெரிய வாக்கு தத்துவம். இதை போராடி வாங்கியிருக்காரு. நம்ம வாகனத்துல பைக்ல ஈஸியா அதை எழுதிடுறோம். அது போராடி வாங்கின வாக்கு தத்துவம். போராடி ஜெபித்து அதுக்கப்புறம் ஆண்டு சொல்றாரு, சரி என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நீங்க போகலாம்னு சொல்லி அவர் சொல்றார். சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, யுத்தத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினான்னு சொல்வதை காட்டிலும் நாம் படும்போதே உம் சமூகம் எனக்கு முன்பாய் வருவதாக, உம் சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்வதாக ஜெபித்து விட்டுதான் பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். வியாதி வந்த பிறகு ஜெபிக்க கூடாது, வியாதி வருவதற்கு முன்பாகவே ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப போராட்டங்கள் சூழ்நிலை வேறு விதமாய் மாறின பின்பு சமாதானத்தை தாரும் என்று ஜெபிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் சமாதானம் என் வீட்டுல தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு ஆதாரம் தான், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப எப்போதும் இதை கிளைம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் சுகத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் அலங்கத்துக்குள்ளாக பாதுகாப்புக்குள்ள இன்னொரு பாதுகாப்பு. அலங்கத்தை கட்டி வச்சதே பாதுகாப்புக்கு தான். எல்லை கோட்டை சிவரில் கட்டி வைத்திருக்கிறது பாதுகாப்பு தான். இப்ப பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு ஒரு வேலி போட்டு இருக்கான் பாருங்களேன், இது பாதுகாப்புக்கு தான். அந்த பாதுகாப்புக்கு அப்புறம் ஒரு கண்காணிப்பு கேமரா, பாதுகாப்புக்கு அப்புறம் இன்னொரு பாதுகாப்பு, எல்லாவற்றுக்குமே அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அலங்கத்துக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு வேணும். ஆமென். அந்த பாதுகாப்பு தான் யெகோவாவின் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் கர்த்தருடைய இயேசுவின் பாதுகாப்பு, ஜீசஸுடைய பாதுகாப்பு. இப்ப அந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாவதாக பிரதர். எனவே சாலோமோனின் நாட்கள் சமாதானத்தின் நாட்கள், சாலோமோனின் நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள், சாலோமோனின் நாட்கள் தேவாலயத்தை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டான நாட்கள். அரண்மனையை கூட தாவீதால சரியான ஒரு அழகான அரண்மனை கட்ட முடியல, ஏதோ கட்டியிருக்கலாம். ஆனா இவன் பார்க்கும் பொழுது, சாலோமோன் ராஜா பார்க்கும் பொழுது 13 ஆண்டுகள் அந்த அரண்மனையை பார்த்து கட்டுறார் சார். எங்கெங்க எந்தெந்த இடத்துல மார்பிள் போடணும், எந்தெந்த இடத்துல எதை கொண்டு வரணும் சொல்லி அழகா கட்டுறதை பார்க்கிறோம். தேவாலயத்துல பல விதமான சிறப்பு அம்சங்களோட கட்டுகிறார். கடல் தொட்டி அப்படிங்க அப்போதே ஸ்விம்மிங் பூல். இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம இந்த காலத்துல ஸ்விம்மிங் பூல் பார்க்கும்போது அந்த நீச்சல் குளத்தை பார்க்கும்போது ஒரு இடத்த குழியை தோண்டி வெட்டுறோம். ஆனா அவன் அப்போ அதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெண்கல தொட்டிய அதை வெண்கலத்தை உருக்கி ஒரு பெரிய தொட்டி மாதிரி, அப்பயே ஒரு கடல் தொட்டி மாதிரி உண்டாக்கிட்டார். அப்ப அந்த நாட்களை விஞ்ஞானமாய் வளர்ச்சி இல்லாத நாட்கள்ல விஞ்ஞானத்தோடு செயல்பட்ட ஒரு மனுஷன் தான் சாலமோன் ராஜா. அப்ப அந்த நாட்களே சமாதானம் இருந்தா தான் நல்ல காரியத்தை யோசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இன்னைக்கு கதை எழுதுறவன், சில காரியத்தை எழுதுறவங்க எல்லாம் எங்க போயிடுறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. வெளியிடத்துக்கு போய் தான் உட்காந்து சிந்தனையை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம சமாதானமாக இருக்கும் பொழுதுதான் பல சிந்தனைகள் உதயமாகிறது. சமாதானம் இருக்கும் பொழுதுதான் இன்னும் அடுத்த அப்டேட்டுக்கு போக முடிகிறது என்று நான் சொல்லுகிறேன். அப்ப நெருக்கத்துல ஒரு பெருக்கம் வருது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமாதானத்தின் நாட்கள்ல இன்னமும் ஒரு பெருக்கம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் அதனாலதான் ஆண்டவர் நெருக்கத்திலே இருக்காத, எகிப்திலே இருக்காத, நீ எங்க வா, கானானுக்குள் வா என்று இஸ்ரவேல் மக்களை அழைத்தார். நெருக்கத்துல இருக்க தேவன் விரும்பல பிரதர், அதை சிந்திக்க வேண்டும் மகனே மகளே, சகோதரா சகோதரியே. அப்ப நெருக்கத்தில் இருப்பது சூப்பர் அல்ல, சமாதானத்தோடு இருப்பதா சூப்பர். அப்ப பிரச்சனை போராட்டத்தோடு பயணம் பண்ணுவது சூப்பர் அல்ல. ஆமா, கானானுக்குள்ள இலைப்பாதுக்குள்ள இருக்கதா சூப்பர். அப்ப பிரச்சனை போராட்டம் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, சமாதானத்தை நாட வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். பிரச்சனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அடுத்த ஒரு பிரச்சனை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஞானமாய் கையாளக்கூடிய கிருபை தார வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும், செபிக்க வேண்டும். நான் அதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்ப அந்த தீரு ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் புத்தகம் 5:4 சொல்லும் பொழுது, ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எங்கும் ஒரு இளைப்பாறுதலை தந்தார். ரெஸ்ட். ஆமா, தந்து கொண்டிருக்கிறார், தரப்போகிறார் அப்படிலாம் ஜெபிக்கவே இல்லை. தந்தார், முடிஞ்சு போச்சு, கடந்த காலம், பாஸ்டன்ஸ். அப்ப இனி தேசத்துக்கு தரப்போறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிலாம் இல்லை. இனி என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இலைப்பை தரப்போறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிலாம் இல்லை. பார்க்கும்போது தந்தார், முடிஞ்சு போச்சு, அது முடிந்த காலம், கடந்த காலம், முடிஞ்சு போச்சு. அப்ப விரோதியும் இல்லை, அவன் இனியும் வரப்போறது இல்லை. ஆமா, இடையூறும் இல்லை. அப்ப இடையூறு பண்ணிக்கிட்டே இல்லை. நம்ம எதிர்கட்சிகள் வேலையை செய்யல. ஆமா, சில பிரச்சனை வரவே இல்லை, இடையூறு இல்லை. தேவனாய் கர்த்தர், ஆனா இடையூறு வந்திருக்கணும். ஏன்னா சாலமோன் நான் சொல்லும் பொழுது பெரிய பலசாலி அல்ல, ஞானி. அப்ப தாவீது பயங்கரமான பலசாலி, யுத்த வீரன், சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய யுத்த வீரன். அப்ப அவனுக்குள்ள கண்ட்ரோல் இருந்தாங்க. மகனுக்குள்ள கண்டிப்பா அதை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கணும். ஆனா வெளியே வர விடல, கர்த்தர் விடல. ஏன்னா கர்த்தர் சாலமோன் நாட்களை டிக்ளேர் பண்ணிட்டாரு, 40 ஆண்டுகள் தேசம் ஒரு அமைதியான சூழ்நிலைக்குள்ளாக இருந்தாக வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்துட்டார். இந்த நாள்ல நீங்கள் அமைதியாக இருப்பது தேவ சித்தம், நீங்கள் சந்தோஷமா இருப்பது தேவ சித்தம், நீங்கள் இளைப்பாறுதல் இருப்பதா தேவ சித்தம். அது நிச்சயமா நடக்க வேண்டும் என்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே சாலமோன் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய ஊழியத்திலும், நம்முடைய தொழில்களிலும், நம்முடைய காரியத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய குடும்ப உறுப்பினருக்குள்ளும் அந்த அப்படிப்பட்ட நாட்கள் வருவதாக, அது பறிப்பதாக. ஆமென், ஆமென்.